தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எண்ணிக்கை ஆகமம் அதிகாரம் 35. லேவியருக்கு வழங்கப்பட்ட நகர்கள். எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: தாங்கள் உரிமையாக்கிக் கொண்ட உரிமை சொத்திலிருந்து லேவியர் குடியிருப்பதற்காக நகர்களை கொடுக்கும்படி இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு. அவற்றுடன் நகர்களை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களையும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டும். இந்நகரில் அவர்கள் தங்கியிருப்பர். இவற்றின் மேய்ச்சல் நிலங்கள் அவர்கள் கால்நடைகளுக்கும் மந்தைகளுக்கும் வீட்டு விலங்குகள் அனைத்திற்கும் ஏற்றதாக இருக்கும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் மேய்ச்சல் நிலங்கள் நகரின் சுவரை சுற்றிலும் 1000 முழம் அகலமாய் இருக்கும். நகருக்கு வெளியில் கிழக்கே 2000 முழமும், தெற்கே 2000 முழமும், மேற்கே 2000 முழமும், வடக்கே 2000 முழமும் நீங்கள் அளக்க வேண்டும். இது நடுவே இருக்கும் நகர்களுக்கு இது மேய்ச்சல் நிலமாகும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய நகர்களாவன: கொலையாளி தப்பியோடி தஞ்சம் புகும் அடைக்கல நகர்கள் 6. இவை தவிர 42 நகர்கள். மேய்ச்சல் நிலங்கள் உட்பட நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் மொத்த நகர்கள் 48. இஸ்ரேல் மக்களின் உடைமையில் இருந்து நீங்கள் கொடுக்கும் நகர்களை பொறுத்தவரை குளங்களில் பெரியவற்றிலிருந்து மிகுதியாகவும் சிறியவற்றிலிருந்து குறைவாகவும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு குளமும் உடைமையாக்கியுள்ள உரிமை சொத்தின் விகிதப்படி அதன் நகர்களை லேவியருக்கு கொடுக்க வேண்டும். அடைக்கல நகர்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் சொல், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் நாட்டுக்குள் நுழையும் போது உங்களுக்காக அடைக்கல நகர்களை தேர்ந்து கொள்ளுங்கள். தற்செயலாய் ஓர் ஆளை கொள்பவன் எவனும் அங்கே ஓடிச் சென்று புகலிடம் பெறுவான். இந்த நகர்கள் பழி வாங்குவோரிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை தரும். இதனால் கொலை செய்தவன் நீதி தீர்ப்புக்காக மக்கள் கூட்டமைப்புக்கு முன் நிற்கும் முன்னரே அவன் சாக வேண்டியதில்லை. நீங்கள் கொடுக்கும் நகர்கள் 6 அடைக்கல நகர்களாயிருக்கும். யோர்தானுக்கு அப்பால் 3 நகர்களும், கானான் நாட்டுக்குள் 3 நகர்களும் நீங்கள் அடைக்கல நகர்களாக கொடுக்க வேண்டும். இந்த 6 நகர்களும் இஸ்ரேல் மக்களுக்கும் அந்நியருக்கும் அவர்களிடையே தற்காலிகமாக தங்கியிருப்போருக்கும் அடைக்கல நகர்களாயிருக்கும். தற்செயலாய் ஓர் ஆளை கொள்பவன் எவனும் அங்கே ஓடிச் சென்று புகலிடம் பெறலாம். ஆனால் அவன் ஓர் இரும்பு கருவியினால் ஒருவனை அடிக்க அவன் இறந்தால் அவன் ஒரு கொலைக்காரன். அந்த கொலைக்காரன் கொல்லப்பட வேண்டும். ஒரு மனிதன் சாகும்படி கையில் ஒரு கல்லை வைத்து அடித்து அவன் இறந்தாலும் அவன் ஒரு கொலைக்காரனே. அந்த கொலைக்காரனும் கொல்லப்பட வேண்டும். அல்லது ஒரு மனிதன் சாகும்படி கையில் மர ஆயுதம் ஒன்றை வைத்து அவனை அடித்து அவன் இறந்தாலும் அவன் ஒரு கொலைக்காரனே. அந்த கொலைக்காரனும் கொல்லப்பட வேண்டும். இரத்தப்பழி வாங்குவோன் தான் கொலைக்காரனை கொல்ல வேண்டும். அவனை சந்திக்கும் போது அவனை கொல்ல வேண்டும். மேலும் பகை முன்னிட்டு அவனை வீழத் தள்ளினால், அல்லது பதுங்கி இருந்து எரிந்து அவன் மடிந்தால், அல்லது பகை முன்னிட்டு அவனை கையினால் அடித்து அவன் மடிந்தால் அடித்தவன் கொல்லப்பட வேண்டும். அவன் ஒரு கொலைக்காரன். இரத்தப்பழி வாங்குவோன் கொலைக்காரனை சந்திக்கும் போதே அவனை கொன்றுவிட வேண்டும். ஆயினும் பகை ஏதுமின்றி திடீரென்று அவனை கீழே விழத் தள்ளி அல்லது பதுங்கி இராமலேயே எதையாவது அவன் மேல் எரிந்து கொலைக்காரனுக்கும் இரத்தப்பழி வாங்குவோனுக்கும் இடையில் இந்த நீதி தீர்ப்புகளை கொண்டு மக்கள் கூட்டமைப்பு தீர்ப்பு வழங்க வேண்டும். மக்கள் கூட்டமைப்பினர் இரத்தப்பழி வாங்குவோன் கையில் இருந்து கொலைக்காரனை காப்பாற்ற வேண்டும். அவன் ஓடி தஞ்சம் புகுந்த அடைக்கல நகருக்கு மக்கள் கூட்டமைப்பினர் அவனை திரும்ப கொண்டு வர வேண்டும். தூய தைலத்தால் திருநிலைப்படுத்தப்பட்ட தலைமை குரு இறக்குமட்டும் அவன் அதில் தங்குவான்.
ஆனால் அவன் ஓடி தஞ்சம் புகுந்திருந்த அடைக்கல நகரின் எல்லைக்கு அப்பால் எப்போதாவது போயிருந்து அவனை இரத்தப்பழி வாங்குவோன் அடைக்கல நகரின் எல்லைக்கு வெளியே கண்டு அவனை வெட்டினால் இரத்தப்பழி வாங்குவோன் மேல் பழி இராது. ஏனெனில் அவன் தன் தலைமை குரு இறக்கும் வரை தன் அடைக்கல நகரில்தான் தங்கியிருக்க வேண்டும். தலைமை குரு இறந்த பின்னர்தான் அந்த கொலைகாரன் தனக்குரிய நாட்டுக்கு திரும்பிச் செல்லலாம். என்றும் எங்கும் உங்களுக்கு இதுவே நீதி நியமம். எவனாவது இன்னொருவனை கொன்றால் சாட்சிகளின் வாக்குமூலம் முன்னிட்டு கொலைகாரன் கொல்லப்பட வேண்டும். ஆனால் ஒரே சாட்சியின் கூற்றை வைத்து ஒருவனும் கொல்லப்படக்கூடாது. மேலும் மரண தண்டனைக்குரிய கொலைகாரன் ஒருவனின் உயிருக்காக ஈட்டுத்தொகை எதுவும் நீங்கள் வாங்க வேண்டாம். அவன் கொல்லப்படத்தான் வேண்டும். அடைக்கல நகருக்குள் ஓடி தஞ்சம் புகுந்துவிட்டு தலைமை குரு இறக்குமுன் தனக்குரிய நாட்டில் குடியிருக்கும்படி ஒருவன் திரும்பிச் சென்றால் அவனிடமிருந்து ஈட்டுத்தொகை எதுவும் நீங்கள் வாங்க வேண்டாம். நீங்கள் வாழும் நாட்டை தீட்டுப்படுத்தாதீர்கள். இரத்தம் நாட்டை தீட்டுப்படுத்தும். நாட்டுக்காக அதில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக அதனை சிந்தியவனின் இரத்தமே ஈடு செய்ய முடியும். நீங்கள் வாழும் நாட்டை நீங்கள் கரைப்படுத்தவே கூடாது. நான் அதன் நடுவில் வாழ்கிறேன். நானே இஸ்ரவேல் மக்கள் நடுவில் வாழும் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, யாவே இறைவன் என்ற நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்தீர்களாம். அனுதினமும் விவிலியம் வாசியுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவதை உணருங்கள். ஆண்டவரோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருங்கள். அதற்கு ஒரு வழிதான் நம்முடைய விவிலியம். ஆண்டவர் அந்த காலத்தில் எப்படி மக்களோடு பேசினாரோ, எப்படி அவர்களுக்கு அறிவுரை கூறினார் என்பதையெல்லாம் நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடும் பேசுவார். நாம் அவர் மீது வாஞ்சையாய் இருந்தால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். அனைத்தையும் செய்து முடிக்கும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவரிடத்தில் கேளுங்கள். அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். எந்த மனிதனிடத்திலும் கையேந்தி நிற்காதீர்கள். ஆண்டவர் ஒருவரை தவிர யாரும் பெரியவர்கள் அல்ல. எதை கேட்டாலும், என்ன புலம்பினாலும், என்ன அழுதாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அதற்குரியவர்களை அனுப்புவார். ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.